குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிளாஸ் டெஸ்ட் 6 நம்ம பார்க்குறோம். கிளாஸ் டெஸ்ட்டில் இப்போ பாலிட்டி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மேக்ஸஸ் நம்ம சிம்பு சார் வந்து வழக்கம் போல் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 26க்கு போயிடுங்க. எடுத்தோன்னே கொஸ்டின் நம்பர் 26. த ஆர்டிக்கல் தட் டீல்ஸ் வித் த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். மத்திய நிர்வாகத்தை பற்றி கூறக்கூடிய விதிகள் என்னென்ன? முதல்ல இது என்ன பார்ட்டுன்னு பாருங்கள். என்ன பார்ட்? யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் பார்ட் 5. இப்போ பார்ட் 5 தவிர மீது எது வந்தாலும் அது தப்பு இல்லையா? இப்போ பார்ட் 5 தவிர என்ன இருக்குது? பார்ட் 6 இருக்குது. அப்போ ஆப்ஷன் சியும் டியும் வராது. அடுத்து மீதி 2 பார்ட் இருக்குது. பார்ட் 5 இருக்குது. ஆர்டிக்கல் 50 டிபிஎஸ்பியில் வரும். நம்ம செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ், நிர்வாகத்திலேருந்து நீதித்துறை பிரிக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். அப்போ பியும் வராது. ஆன்சர் என்ன? பி. ஆர்டிக்கல் 52 to 78 யூனியன் 5 பார்ட் 5. நெக்ஸ்ட் கொஸ்டின். த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் கன்சிஸ்ட் ஆஃப், அதாவது மத்திய அரசு அமைப்பில், மத்திய நிர்வாகத்தில், மத்திய அமைப்பில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். பாருங்கள் யார் யார் கொடுத்துருக்காங்கன்னு. பிரசிடெண்ட்டு, வைஸ் பிரசிடெண்ட்டு, பிரைம் மினிஸ்டர், அப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அட்டார்னி ஜெனரல், அதாவது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் அமைச்சரவை, அப்புறம் அட்டார்னி ஜெனரல். அட்டார்னி ஜெனரல்னால் இந்திய தலைமை வழக்கறிஞர். நமக்கு தெரியும் யூனியன் எக்ஸிக்யூட்டிவில் இந்த 5 பேருமே வருவாங்க அப்படின்னு. இதே ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தால் 4 பேர். யார் யார்? கவர்னர், அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர், அதுக்கப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். இந்த இடத்துல 2 கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னால் இது யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், இது ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். அதுக்கப்புறம் அட்வொகேட் ஜெனரல். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து எல்லாமே தான் வரும். ஸோ ஆன்சர் பாருங்கள். 1, 2, 3 and 4. ஸோ 1, 2 and 3 கொடுத்துருக்காங்க. இல்லை, ஒரு ஆப்ஷன் இல்லை. இதில் ஒரு ஆப்ஷன் இல்லை. அப்போ இதில் 3 and 5, 1, 2, 3, 4 and 5 எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் 5 இல்லை. ஸோ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்து, த பிரசிடென்ட் இஸ் எலெக்டட் பை அன் எலக்டோரல் காலேஜ். குடியரசுத் தலைவரை தேர்வு செய்யக்கூடிய வாக்காளர் குழுமம். ஸோ குடியரசுத் தலைவருக்கான வாக்காளர் குழுமம்னு வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா எலெக்டட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிடணும். ஸோ ஏன்னா எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும். கரெக்டாக? அப்படி பார்க்கும்போது எலெக்டட் மெம்பர்ஸ் எதோட எலெக்டட் மெம்பர்ஸ்லாம் வருவாங்க நமக்கு என்ன தெரியும்? எம்பிஸ், அதாவது லோக்சபா, ராஜ்யசபா 2ஓட எலெக்டட் மெம்பர்ஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட எலெக்டட் மெம்பர்ஸ் வருவாங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வருவாங்களா? மாநில சட்ட மேலவை வருவாங்களா? வரமாட்டாங்க. அதே மாதிரி டெல்லி, புதுச்சேரி மெம்பர்ஸோட எலெக்டட் மெம்பர்ஸ் வருவாங்க. இப்போ முதல்ல எதெல்லாம் எலெக்டட்ஸ் இல்லையோ அதை தூக்குவோம். ஸோ இதில் எலெக்டட் இருக்குது. எங்கள் மெம்பர் ஆஃப் போத் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட், ஓகே, இது வரும். எலெக்டட் மெம்பர்ஸ் இருக்குது. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஆஃப் ஸ்டேட்டு வரும். மெம்பர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மெம்பர்ஸ்னு கொடுக்கலன்னா அது நாமினேட்டடையும் குடிக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வராது. அது எலெக்டட் இல்லைன்னா அந்த வார்த்தையை அப்படியே தூக்கிட வேண்டியதான். எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஆஃப் டெல்லி அண்ட் புதுச்சேரி. அப்போ 3மே வரும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? எது வராது? யார்? 3 மட்டும் வராது. அப்போ 3யை மட்டும் கட் பண்ணுங்கள். 3 கட் பண்ணால் ஆப்ஷன் பி. ஓகே. அடுத்த கொஸ்டின். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட். குடியரசுத் தலைவருடைய தேர்தல் குறித்து சரியான கூற்றை தேர்வு செய்யணும். த வேல்யூ ஆஃப் ஓட் ஆஃப் அன் எம்எல்ஏ. ஒரு எம்எல்ஏனுடைய வாக்கு மதிப்பு. இது நம்ம என்ன படித்தோம்? ஒரு எம்எல்ஏவோட வாக்கு மதிப்பு நமக்கு யாரோட வேல்யூ வேணுமோ அவங்க கீழே தான் வரணும். சரியா? அப்போ இங்கே என்ன இருக்குது? வேல்யூ ஆஃப் எம்பின்னு இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ், அதான் பார்லிமெண்ட்டுன்னு இருக்குது. அப்போ இது தப்பு இல்லையா? அப்போ வேல்யூ ஆஃப் அன் எம்எல்ஏ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? பாப்புலேஷன், டோட்டல் பாப்புலேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலெக்டட் எம்எல்ஏ இன்ட்டு 1/1000. இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வராது. அப்போ ஃபஸ்ட்டை தூக்குங்களேன். ஃபஸ்ட்டு தூக்குனா ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துருச்சு. என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. பட் இருந்தாலும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். வேல்யூ ஆஃப் அன் ஓட் ஆஃப் அன் எம்பி கொடுத்துருக்குறாங்க. எம்பி அப்படின்னா எம்பிக்கு இந்த 1/1000 வராது. எம்எல்ஏக்கு மட்டும்தான் வரும். நான் கிளாஸ் நடத்தும் போதே சொல்லியிருந்தேன். அப்போ இதுவும் வராது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வராது. எலக்டோரல் கோட்டா அது மட்டும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? சி. ரைட். அடுத்து சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தவறான ஸ்டேட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்த நல்லா பார்த்து கவனமாக பண்ணணும். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடு. த பிரசிடென்ட்ஸ் எலெக்ஷன் இஸ் ஹெல்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் த சிஸ்டம் ஆஃப் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு. விகிதாச்சார அடிப்படையில் ஒற்றை மாற்று வாக்கெடுப்பில் குடியரசுத் தலைவர் தேர்தல் நடத்தப்படும். கரெக்டு. த சிஸ்டம் என்ஷூர்ஸ் தட் த சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ் ரிட்டர்ன் பை த அப்சல்யூட் மெஜாரிட்டி. ஸோ வெற்றி பெறுபவர் முழு பெரும்பான்மையை பெற வேண்டும். இதுவும் நம்ம பார்த்தோம். கரெக்டு. The voter can indicate only one preference against the name of a candidates. One preference கொடுப்பாங்க. ரைட். பாருங்கள்,
All doubts and disputes in connection with the election of the president are inquired into and decided by the Supreme Court, whose decision is final. அதாவது குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் விவாதங்களும் உச்சநீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பப்படும். அதனால் உச்சநீதிமன்றம் வழங்கப்படும் தீர்ப்பே இறுதியானது. இதுவும் கரெக்டு. அப்போது நமக்கு டவுட்டாக உள்ளது யார்? ஆப்ஷன் சி தான் டவுட் ஆகுறாங்க. ஓட்டர் கேன் இண்டிகேட் ஒன்லி ஒன் ப்ரிஃபரன்ஸ். இல்லை, இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபுள் ஓட்டுனாலே நம்ம என்ன பண்ணுவோம், நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ் கொடுப்போம். 1 2 3 4 அப்படின்னு சொல்லி ப்ரிஃபரன்சஸ் கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ இப்போ ஆன்சர் என்ன, எது தவறானதுன்னு கேட்டால் ஆப்ஷன் சி தான் தவறானது. அதாவது வாக்காளர் வேட்பாளர் பேர் ஒருவருக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இல்லை, முக்கியத்துவம் இல்லை, ஒருவருக்கு மட்டுமே வாக்களிப்பாங்க அப்படின்னு இருக்கும். இல்லை, ஒருவருக்கு மட்டும் வாக்களிக்க போகிறது இல்லை, எல்லாருக்குமே வாக்களிப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி. 31. The constitution makers choose indirect elections as criteria for election of the president because குடியரசுத் தலைவருக்காக மறைமுக தேர்தலை மட்டுமே தேர்வு செஞ்சுருக்காங்க. அரசியலமைப்பு உருவாக்குனவங்க தேர்வு செஞ்சுருக்காங்க. அதுக்கான காரணம் என்னங்கிறத நம்மகிட்ட கேள்வி. 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். பிரசிடென்ட் இஸ் ஒன்லி a nominal executive and real powers are vested in the council of ministers headed by the prime minister. குடியரசுத் தலைவர் ஒரு பேரளவு தலைவர் மட்டுமே, உண்மையான அதிகாரங்கள் அமைச்சரவையை தலைமையாக கொண்ட பிரதமரிடம் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது முதல்ல கரெக்டா அப்படின்னு பார்ப்போம். ரெண்டாவது இதுதான் ரீசனானு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது கரெக்டா? ஆமாம், இது கரெக்டு தான். உண்மையிலே அவர் பேரளவு தலைவராக தானே இருக்கார். அதனால தானே டி ஜூரே ஹெட்டுன்னு சொல்கிறோம். டி ஜூரே ஹெட்டுன்னு என்ன அர்த்தம்? பேரளவு தலைவர், நாமினல் ஹெட்டுன்னு சொன்னோம்ல. அப்போ அந்த மாதிரி அவர் இருக்கார். அதே சமயத்தில் உண்மையான அதிகாரங்கள் இவங்ககிட்ட தான் இருக்குது. இப்போ இதனால தான் மறைமுக தேர்தல் வச்சோமா? ஆமாம். அடுத்து ரெண்டாவது, தி டைரக்ட் எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட் வுட் பி வெரி காஸ்ட்லி. ஆமாம், நிறைய பேர் மக்கள் நேரடியாக வந்து தேர்ந்தெடுக்கணும். இந்தியாவினுடைய அனைத்து மக்களும் கலந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும் இல்லையா? அப்போ காஸ்ட்லியாக தானே இருக்கும். கரெக்டு தான். இதுதான் அவங்க ரீசனாகவும் சொன்னாங்க, காஸ்ட்லியாக இருக்கும். டைரக்ட் எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட் வுட் பி வெரி டைம் கன்சூமிங். நம்ம பார்க்குறோம் எம்பி எலெக்ஷன், இந்தியா முழுக்கவும் நடக்கக்கூடிய எம்பி எலெக்ஷன், மக்களவை தேர்தலில் எத்தனை தடவை நடக்கிறாங்க, 2-3 கட்டங்களாக நடத்துகிறாங்கல்ல. அப்போ நேர விரயமாக இருக்கும். பட் இவ்வளோ கொடுத்தும் ஒரு உண்மையான அதிகாரங்களை கொண்டிருக்க ஒரு தலைவராக இருந்திருந்தால் இந்த தேர்தலுக்கெல்லாம் இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கெல்லாம், இல்லை இவ்வளோ நேரம் பண்ணிடுறதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் என்னவாக இருக்கிறார், ஒரு பெயரளவு தலைவராக மட்டுமே செயல்படுகிறார். அப்போது அதனால என்ன ஆகிட்டு போகுது, இதெல்லாமே வேஸ்ட்டாக போய்டும். அதனால இன்டைரக்ட் எலெக்ஷன் சொல்லி சொல்கிறாங்க. அப்போ 3மே வரணும், அதுதான் ஆன்சர். ஸோ அப்போ ஆப்ஷன் என்னவா இருக்கும்? சி. ஸோ 3ல் 1 மட்டும் இல்லை பாருங்கள், மீதி 2 வராது. அப்போ ஆப்ஷன் சி மட்டும்தான் வரும் ஆன்சர். ரைட். அடுத்து, விச் ஆஃப் தீஸ் குவாலிஃபிகேஷன் இஸ் அ குவாலிஃபிகேஷன் ஃபார் எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட்டு? கீழ்கண்டதில் எது குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான தகுதிகள்னு கேட்டிருக்காங்க. சுட் பி ஏ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஆமாம், சுட் பி ஏ சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான். அப்போ அவர் என்ன சிட்டிசனாக இருக்கலாம்? இந்திய பிறப்பின் அடிப்படையில் குடிமகனாக கட்டாயமாக இருந்தால் மட்டும்தான் குடியரசுத் தலைவர் ஆளாகுமா? அப்படியெல்லாம் இல்லை. பிறப்பின் அடிப்படையில் அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து இந்திய குடிமகனாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நபராலையும் இந்திய குடியரசுத் தலைவராக ஆகிறதுக்கான தகுதி உண்டு. ஈ ஷுட் ஹேவ் கம்ப்ளீட்டட் 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். 35 வயதுகள் பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். ஆமாம், கரெக்டு. ஈ ஷுட் பி குவாலிஃபைடு ஃபார் எலெக்ஷன் அஸ் அ மெம்பர் ஆஃப் லோக்சபா. மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிறதுக்கான தகுதி கொண்டு இருக்க வேண்டும். ஆனால் மக்களவை உறுப்பினராக இருக்கக்கூடாது. சிட்டிங் பிரசிடென்ட் ஆர் வைஸ் பிரசிடென்ட் இஸ் குவாலிஃபைட் அஸ் அ பிரசிடென்ஷியல் கேண்டிடேட். ஏற்கனவே குடியரசுத் தலைவராக துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபர் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு போட்டியிடலாம். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் திஸ் இஸ் அ குவாலிஃபிகேஷன் ஃபார் எலெக்ஷன். குவாலிஃபிகேஷன்லாம் தகுதிகளை கேட்குறாங்க. இதெல்லாம் இருக்கணும். அப்போ ஆல்ரெடி பிரசிடெண்ட்டாக வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கவங்க தகுதி வாய்ந்தவங்க தான். ஆனால் பிரசிடெண்ட்டாக வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறது தான் அவங்களுக்கான தகுதியாக கிடையாது. அப்போ என்ன ஸ்டேட்மெண்ட் வராது? 4 வராது. ஸோ அப்போ 4 அப்புறம் நம்ம கட் பண்ணணும். பதவியில் உள்ள அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. பதவியில் உள்ள குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி வேட்பாளராக தகுதி பெற்றுள்ளார். ஆனால் ஒரு நபர் குடியரசுத் தலைவராக தேர்ந்து செய்ய வேண்டுமானால் அதற்கான தகுதிகளில் இந்த பாயிண்ட் இடம்பெறவில்லை. அப்போ 4வது ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணாது? வராது. அப்போ 4 தூக்குங்க. 4 தூக்குனா மீதி உள்ளது என்ன இருக்குது? 1 2 1 2 3. இதில் என்ன வரும்? ஆப்ஷன் சி வரும். 1 2 3 3 வரும். சாரி, ஆப்ஷன் பி வரும். 1 2 3 3மே உள்ளது. ஆப்ஷன் பி. 33. The security deposit of a candidate has to make with the Reserve Bank of India during the nomination for the election to the President of Office of India. பிரசிடெண்ட் வந்து எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னா நாமினேட் பண்ணுறதுக்கு வந்து அவருடைய செக்யூரிட்டி டெபாசிட், அதாவது செலுத்த வேண்டிய பாதுகாப்பு வைப்பு எவ்வளோ, பாதுகாப்பு செலுத்து தொகை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 15,000. இதெல்லாம் பியூர் ஃபேக்ட்ஸு, இதெல்லாம் தெரிஞ்சால் தான் போட முடியும். பட் இது ஈஸி ஃபேக்ட் தான். அதுக்கடுத்து, த செக்யூரிட்டி டெபாசிட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் த ஆஃபீஸ் ஆஃப் த பிரசிடெண்ட் இஸ்
liable to the forfeited if the candidate fails to secure dash of the votes polled. அதாவது அவர் கட்டுற செக்யூரிட்டி டெபாசிட் வந்து எப்போ கிடைக்காம போகும் அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்போனா 1/6 ஓட்டுக்கு கம்மியாக வாங்கும்போது. இது எல்லா இதுக்குமே பொருந்தும். இந்தியாவில் உள்ள எல்லா எலெக்ஷன்ஸுமே இந்த டெபாசிட் கட்ட வேண்டிய எலெக்ஷன் எல்லாத்துக்குமே பொருந்தும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 1/6. அதுக்கடுத்து இப்போ அதுக்கான ஆன்சர் 1/6. அடுத்து 35 கீழ்கண்ட குடியரசுத் தலைவருடைய கால வரிசைப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. குடியரசுத் தலைவரை கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. குரோனாலஜிக்கல் ஆர்டர், அதாவது இதுக்கு நமக்கு வருஷம் தெரியணும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் யார் யார் இருந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணணும்னா யார் முன்னாடி பின்னாடி அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு கேஆர் நாராயணன் அவர்களுடைய டென்யூர் என்ன அப்படின்னா 1997 to 2002 திரு கேஆர் நாராயணன் அவர்கள். திரு வெங்கட்ராமன் அவர்கள் 1987 to 1992. அதுக்கப்புறம் திரு சங்கர் தயாள் சர்மா அவர்கள் 1992 to 1997. அடுத்து கியானி ஜெயில் சிங் அவர்கள் 1982 to 1987 வரைக்கும். அப்போ ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆர்டர் வரும்? ஃபஸ்ட்டு வரப்போகிறது யார்? 4. அதுக்கப்புறம் 87லேருந்து 92 வரைக்கும் இருக்கிறது 2. அதுக்கப்புறம் 92லேருந்து 97 வரைக்கும் சங்கர் தயாள் சர்மா. அதுக்கப்புறம் கேஆர் நாராயணன். அப்போ 4, 2, 3, 1 எங்கே இருக்குது ஆன்சர்? 4, 2, 3, 1 ஆப்ஷன் சி. ஓகே ரைட். அடுத்து 36 த சேலரி ஆஃப் த பிரசிடென்ட் இஸ் 5 lakhs. இனிஷியலாக கம்மியாக தான் வாங்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் லேட்டராக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட சேலரி எங்கேருந்து கொடுக்குறாங்க? கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து டைரெக்டாகவே கொடுக்குறாங்க. இந்தியாவுடைய தொகுப்பு நிதியிலேருந்து வழங்கப்படுகிறது குடியரசுத் தலைவருடைய அதுக்கடுத்த கீழ்கண்ட குடியரசுத் தலைவர் சம்பளம் குறித்து கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த பிரசிடென்ட் சேலரி. ஹி இஸ் என்டைட்டில்டு டு 50% ஆஃப் ஹிஸ் சேலரி ஆஸ் பென்ஷன். அவருடைய சம்பளத்தில் 50% அவருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓய்வூதியமாக வாங்குவாங்க. இது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது, இறந்த ஜனாதிபதி த ஸ்பௌஸ் ஆஃப் அ டெட் deceased president is entitled to family pension at the rate of 50% of a pension of a retired president. அப்போ குடியரசுத் தலைவர் இறந்து போன குடியரசுத் தலைவருடைய கணவன் அல்லது மனைவி ஜனாதிபதி முறை ஓய்வூதியத்தில் 50% ஓய்வூதியத்தை குடும்ப ஓய்வூதியமாக பெறுவார். ஆமாம். அதுக்கப்புறம் the former president entitled to phone facilities, car, medical and office expenses up to 1 lakh per annum. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, 3rd ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ சரியானது கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி 1 and 2. ரைட். அடுத்து சரியான கூற்றை தேர்வு செய்யும். த பிரசிடென்ட் என்ஜாய்ஸ் பர்சனல் இம்யூனிட்டி ஃப்ரம் அ லீகல் லயபிலிட்டி ஃபார் இஸ் அஃபிஷியல் ஆக்ட்ஸ். அவருடைய அலுவலக செயல்பாடுகளை செய்ததற்காக அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படாது. சரிதானே? ஆமாம். அடுத்து இஸ் இம்யூன் ஃப்ரம் எனி கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் ஈவன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இஸ் பர்சனல் ஆக்ட்ஸ். அவருடைய தனிப்பட்ட செயல்பாடு அதுக்கும் அவருக்கு வந்து குற்றவியல்லேருந்து நடைமுறைகள்லேருந்து பாதுகாப்பு வழங்கப்படுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம், அதுதான் அவருடைய சிறப்பு அதிகாரமே. விதி 361 கீழ் வழங்கப்பட்டுள்ளது. விதி 14 எக்ஸப்ஷன், ஆர்டிகல் 14 விதிவிலக்கு எக்ஸப்ஷன். ஆஃப்டர் 2 months he cannot be arrested or imprisoned during his term of office. அவர் பதவி வைக்கும் போது அவர் என்ன பண்ண முடியாது அப்படின்னா கைது செய்ய முடியாது. ஆஃப்டர் 2 months நோட்டீஸ், 2 மாதங்கள் கழித்து அவர் மேலே சிவில் ப்ரொசீடிங்ஸ் எடுக்கலாம். 2 மாத நோட்டீஸ்க்கு அப்புறம். சரிதான். ஸோ அப்போ இதில் நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? சரியானது கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு சரின்னு பார்த்துட்டோம், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் சரி, 4th ஸ்டேட்மெண்ட்டும் சரி. 1, 2, 4 கரெக்டு தான். இப்போ எது தப்பு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இப்போ 3வது ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு கன்ஃபியூஷன் வந்து நிற்கும். அவரை கைது செய்கிறத பற்றி குறிப்பிட்டிருக்காங்களே, அவர் கைது செய்ய முடியுமான்னா முடியாது தான். சரியா? ஆனால் அவர் பதவியில் இருக்கும்போது கைது செய்ய முடியாது. அதை மென்ஷன் பண்ணவே இல்லை. பட் அதுக்காக அந்த ஸ்டேட்மெண்ட்டை தப்புன்னு எடுத்துக்க முடியாது. அவரை கைது செய்யவோ அல்லது சிறையில் அடைக்கவோ முடியாதா அப்படின்னா முடியாது. ஸோ அதுவும் சரிதான். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்த கேள்வி. த ஒன்லி பர்சன் ஹூ ஆக்குபைடு த ஆஃபீஸ் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஃபார் 2 times, 2 முறை
குடியரசுத் தலைவர் பதவி வகித்த ஒரே ஒரு நபர். யார் அவர்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள். இது நமக்கு தெரியும். முதல் 2 முறையும் இவர் தான் குடியரசுத் தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த இம்பீச்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட். குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம் குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்யணும். The impeachment charges can be initiated only by the லோக்சபா. லோக்சபாவால் மட்டுமே துவங்கி வைக்க முடியும். எதை? பதவி நீக்க தீர்மானத்தை கிடையாது. பதவி நீக்க தீர்மானம் இரு அவைகளிலும் எங்கு வேண்டுமானாலும் அறிமுகப்படுத்தப்படலாம். ஸோ இது தப்பு. The charges should be signed by 1/10 members of the house. அவங்களோட இதில் 10ல் 1 பங்கு உறுப்பினர்கள் இதனை ஆதரவு தெரிவிக்க வேண்டும். இல்லை 4ல் 1 பங்கு உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். 1/10 அப்படிங்கிற பாயிண்ட்டு தப்பு. A 14-day notice should be given to the president. குடியரசுத் தலைவருக்கு 14 நாள் முன்னாடியே நோட்டீஸ் வழங்கிடணும். The nominated members of the house of the parliament cannot participate in the impeachment of the president. குடியரசுத் தலைவர் தேர்தலில் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொள்ள முடியாது. ஆனால் குடியரசுத் தலைவர் நீக்கம் பண்ணுறதுல நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொள்ளலாம். மாறாக குடியரசுத் தலைவர் தேர்தலில் கலந்து கொள்ளக்கூடிய மாநில சட்டமன்றத்துடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் நீக்கத்தில் கலந்து கொள்ள முடியாது. ஸோ அப்போ ஆப்ஷன் டிங்கிறது தப்பு. கேனாட் பார்ட்டிசிபேட்டா? கேன் பார்ட்டிசிபேட். இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? சரியானது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 14 நாள் நோட்டீஸ் கொடுக்கறது தான் சரியான ஆன்சராக இருக்கும். 40க்கு ஆன்சர் சி. கேள்வி எண் 41. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்யணும். The elected members of the legislative assemblies of states and the union territories of Delhi and Puducherry participate in the impeachment of the president. ஸோ அப்போது மாநில சட்டமன்றங்களுடைய யாருடைய? டெல்லி மற்றும் புதுச்சேரியினுடைய சட்டசபையினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எதில் கலந்துக்கலாம்? குடியரசுத் தலைவருடைய தேர்தலில் கலந்துக்க முடியும். ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்க? இம்பீச்மெண்ட்டில் கலந்துக்க முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ தான் பார்த்தோம் இம்பீச்மெண்ட்டில் அவங்க கலந்து கொள்ள முடியாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. The nominated members of the house of the parliament can participate in the impeachment of the president. குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்க வழிமுறைகளில் பாராளுமன்றத்தினுடைய நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களால் கலந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சரி. நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? சரியானது கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் 2 மட்டும் சரியானது. ஆப்ஷன் பி. அடுத்து, how many presidents have so far been impeached? இது வரைக்கும் எத்தனை குடியரசுத் தலைவர்கள் பதவி நீக்க முறையை பயன்படுத்தி நீக்கப்பட்டிருக்கிறார்கள்? இதுவரை எந்த ஒரு குடியரசுத் தலைவருக்கு எதிராகவும் பதவி நீக்க முறையை பயன்படுத்தப்படவில்லை. ஸோ ஆப்ஷன் டி நன் தான். ஸோ 3, 1, 2, 3 அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் பயன்படுத்தவே இல்லை. ஸோ இப்போ ஆப்ஷன் டி. இதுக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்க வழிமுறைகளை பற்றி பேசுவோம். குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்க வழிமுறைகள் இரு அவைகளில் எந்த அவையில் வேணாலும் துவங்கப்படலாம். கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் போத் த ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். அண்டு இது பார்லிமெண்ட்டில் மட்டும்தான் செயல்படுத்தப்பட வேண்டும். 1. 2வது, அறிமுகப்படுத்தப்பட்ட பின்பு அந்த அவையில் 1/4 பங்கு உறுப்பினர் ஆதரவு தெரிவிக்கணும். லோக்சபானா இருந்தால் 545ல் 1/4, ராஜ்யசபா இருந்தால் 245ல் 1/4 ஆதரவு தெரிவிக்கணும். ஆதரவு தெரிவித்த பின்னாடி இரு அவைகளில் முதல்ல எந்த அவையில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ அதை ஃபஸ்ட்டு ஹவுஸ்னு சொல்லுவோம், முதல் அவைன்னு சொல்லுவோம். அந்த அவையில் பாஸ் ஆன பின்னாடி 2வது ஹவுஸில் பாஸ் ஆகும். ஸோ 2 ஹவுஸ்லேயும் பாஸ் ஆகிடுச்சுன்னா குடியரசுத் தலைவர் நீக்கம் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு அர்த்தமாகும். இது மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவர் தேர்தல் பதவி நீக்கத்துக்கு தேவையான பெரும்பான்மை என்ன அப்படின்னா, மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் 3/2 பங்கு, 2/3 ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் த ஹவுஸு. ஸோ இங்கே வந்திருந்து வாக்களித்தவங்க வார்த்தையை கவனிக்கக்கூடாது. ஒட்டுமொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் 2/3 எடுக்கணும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி. 43. த பிரசிடென்ட் ஹூ ஹவ் டைடு டியூரிங் த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ். குடியரசுத் தலைவர் எந்தெந்த குடியரசுத் தலைவர் அவங்க பதவி காலத்தில் இருக்கும்போது இறந்து போனாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 1 and 2. திரு ஜாகின் ஹுசைன் அவர்களும் பக்ருதீன் அலி அகமது 2 பேர் மட்டும்தான் இறந்து போயிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 and 2. ஆப்ஷன் ஏ. இஃப் த ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஃபால்ஸ் வேக்கன்ஸ் பை த ரெசிக்னேஷன். பதவி விலகுவதன் மூலமாக குடியரசுத் தலைவர் பதவி காலியானா பதவி விலகல் பதவி விலகல் அவங்களா விலகிறது, நம்மளா நீக்கம் பண்ணுறது, இறந்து போகிறது அல்லது இதர குடியரசுத் தலைவருடைய தேர்தல் எத்தனை நாளுக்குள்ளே நடத்தி முடிக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. எத்தனை நாள்னா 6 மாதத்துக்குள்ளே நடந்து முடிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ அடுத்து வரக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் எத்தனை மாதம் வரைக்கும் இருப்பார் அப்படின்னு கேட்டால், தற்காலிக குடியரசுத் தலைவராக செயல்படுவார்ல துணை குடியரசுத் தலைவர், அப்போ அவர் எத்தனை மாதம் தான் செயல்பட முடியும்னா 6 மாதம் தான் செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. அது காரணம் இதுதான். அடுத்த தேர்தல் 6 மாதத்துக்குள்ளே நடந்து முடிஞ்சிருக்கணும். பொதுவாக குடியரசுத் தலைவர் அலுவலகம் இருக்கும் பொழுதே அடுத்த குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நடந்து முடிஞ்சிடும்.
ஒருவேளை குடியரசுத் தலைவருடைய பதவிக்காலம் முடிவதற்கு முன்னர் தேர்தல் நடத்தி முடிக்க முடியலை அப்படின்னா தற்போது பதவியில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் 5 ஆண்டுகளை தாண்டியும் குடியரசுத் தலைவராக தொடர முடியும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. இப்போ 44க்கு ஆன்சர் பி. த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா who discharge the functions of the president. குடியரசுத் தலைவரின் செயல்பாடுகளை ஆற்றிய இந்திய தலைமை நீதிபதி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா திரு இதயத்துல்லா அவர்கள். இவங்க இப்போ எந்த நேரத்தில் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து குடியரசுத் தலைவராக செயல்பட முடியும் அப்படின்னா பிரசிடெண்ட்டும் இல்லை, வைஸ் பிரசிடெண்ட்டும் இல்லை. அந்த நேரங்களில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா டைரெக்டாக வந்து என்ன ஆகலாம்னா பிரசிடெண்ட் ஆகலாம், தற்காலிக பிரசிடெண்ட்டாக இருப்பார். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இல்லை அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட மூத்த நீதிபதி இருப்பார், சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் இருப்பார். ஸோ 45க்கு ஆன்சர் சி இதயத்துல்லா. 46 கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது கேட்குறாங்க. யாரை பற்றி? துணை குடியரசுத் தலைவருடைய எலக்டரல் காலேஜ், வாக்காளர் குழுமம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் போத் எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். சரிதான். இட் டஸ் நாட் இன்க்ளூட் த மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். டஸ் நாட் இன்க்ளூடு சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து இதில் கருத்தில் கொள்ளலை. ஆமாம், கருத்தில் கொள்ளலை தான். அப்போ 1 சரி 2 தப்பு. நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? சரியான கூற்று தான் தேர்வு செய்ய கேட்டிருக்காங்க. அப்போ 1 மட்டும் சரி, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் முன்னே எப்படி நடந்துச்சு அப்படின்னா பாராளுமன்றத்துடைய இரு அவையினுடைய கூட்டத்தும் கூட்டி துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடத்தப்பட்டது. துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்குன்னு தனியாக ஒரு முறையை அறிமுகப்படுத்தினது என்ன சட்ட திருத்தம்னா 11வது சட்ட திருத்தம். 11வது சட்ட திருத்தத்துக்கு பிறகு தான் துணை குடியரசுத் தலைவருக்கென்று ஒரு வாக்காளர் குழுமம் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி துணை குடியரசுத் தலைவருக்கான வாக்காளர் குழுமமும் தேர்வுக்கான வாக்காளர் குழுமமும் குடியரசுத் தலைவர் நீக்கத்துக்கான உறுப்பினரும் சமமாக இருப்பாங்க, ஒரே ஆட்கள் தான் இருப்பாங்க. அதாவது துணை குடியரசுத் தலைவர் யாரை நீக்கம் செய்கிறாங்களோ அவங்க தான் குடியரசுத் தலைவரை யார் நீக்கம் செய்கிறாங்களோ அவங்க தான் துணை குடியரசுத் தலைவரை தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டு. ஸோ அப்போ 46க்கு 1 மட்டும் சரி, 2 தப்பு, ஆப்ஷன் ஏ. 47 கீழ்கண்டதில் நாட் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க, தவறானதை கேட்டிருக்காங்க. எதை பற்றி? அபவுட் த எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா ஃபார் அ கேண்டிடேட் டு ஸ்டாண்ட் ஃபார் அன் எலெக்ஷன் அஸ் அ வைஸ் பிரசிடென்ட். துணை குடியரசுத் தலைவருக்கான தகுதிகளில் தவறானது. யூ ஷுட் கம்ப்ளீட்டட் 30 years ஆஃப் ஏஜ்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 30 வயசை கடந்திருக்கணும். யூ ஷுட் பி குவாலிஃபைட் ஃபார் எலெக்ஷன் அஸ் அ மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ ராஜ்யசபா உறுப்பினருக்கான தகுதிகளை கொண்டு இருக்க வேண்டும். எ சிட்டிங் பிரசிடென்ட் ஆர் வைஸ் பிரசிடென்ட் இஸ் குவாலிஃபைட் ஃபார் பீயிங் எ கேண்டிடேட் ஃபார் வைஸ் பிரசிடென்ட். அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து என்னவா இருக்க முடியும்? குடியரசுத் தலைவராகவோ துணை குடியரசுத் தலைவராகவோ துணை குடியரசாக இருக்கிறவர் வந்து போட்டி போடலாம் அப்படின்னு நான் போடலாம். சரியா? அப்போ ஆன்சர் என்ன? தவறானது கேட்டிருக்காங்களா? அப்போ நம்ம தவறானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ. ஏன்? அவருக்கு 35 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். ஸோ அது தப்பு. 47க்கு ஆன்சர் ஏ. 48 த நாமினேஷன் ஆஃப் எ கேண்டிடேட் ஃபார் எலெக்ஷன் டு த ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட். அதாவது வைஸ் பிரசிடெண்ட்டில் அந்த முன்மொழிகிறாங்கல்ல, நாமினேட் பண்ணுறோம்ல, தேர்தல் போட்டி போடுறோம்ல, அப்போ அது குறித்து தவறான ஸ்டேட்மெண்ட்டை கேட்குறோம். சரியா? மஸ்ட் பி சப்ஸ்கிரைப் பை த 50 electors as proposers and 50 electors as seconders. முன்மொழிகிறவங்க 50 பேர், வழிமொழிகிறவங்க 50 பேர் இல்லை, 20 பேர் தான். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட், பாதுகாப்பு வைப்பு 25,000 ரூபா கொடுக்கணுமா? இல்லை, 15,000 ரூபா தான் கொடுக்கணும். ஸோ இப்போ 50 தப்பு, செக்யூரிட்டி டெபாசிட்டும் தப்பு, ரெண்டுமே தப்பு. நம்மக்கிட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? தவறானது. அப்போ ஆன்சர் சி. ஸோ அப்போ 1 வராது, 2 வராது, ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சராக இருக்கும். அடுத்து இதுலேயும் துணை குடியரசுத் தலைவருடைய குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்டிருக்காங்க. வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதயத்துல்லா அவர்கள் 1979 84, 79 வரைக்கும். வெங்கட்ராமன் அவர்கள் 84 87 வரைக்கும் இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து சங்கர் தயாள் சர்மா 87 92 வரைக்கும் இருந்திருக்காங்க. பிடி ஜட்டி அவர்கள் 74 79 வரை இருந்திருக்கிறாங்க. அப்போ இதை ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா 4 1 2 3 4 1 2 3 ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 49 ஆப்ஷன் சி. 50 சூஸ் த கரெக்ட் குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட். இப்போ இன்னொரு குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஸோ இப்போ ஷேகாவத் அவர்கள் 2002 2007 வரைக்கும். கிருஷ்ணகாந்த் அவர்கள் 97 2002 வரைக்கும். சங்கர் தயாள் சர்மா இப்போ தான் பார்த்தோம் 87 92 வரைக்கும். திரு ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் 84 87 வரைக்கும். அப்போ இதுக்கு 4
3 2 1 4 3 2 1 ஆப்ஷன் சி. அதுக்கடுத்து 51 பொறுத்துக. கம்யூட், ரெப்ரைவ், ரெமிஷன், ரெஸ்பைட். இப்போ மாற்றுதல், தற்காலிக தடை விதித்தல், அதுக்கப்புறம் தண்டனை கால குறைப்பு, சிறப்பு காரணங்களுக்காக மன்னிப்பு. இப்போ 4 விஷயம் இருக்குது. இப்போ இது எதுன்னு பொறுத்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதை நம்ம பார்க்கும்போதே நான் சொல்லியிருக்கேன், குடியரசுத் தலைவருடைய மன்னிக்கும் அதிகாரங்கள். கம்யூட் அப்படின்னு என்னது? சேஞ்ச் பண்ணுறது. அப்போ எடுத்தோன்னே என்ன பண்ணுறாங்க? மாற்றம். ஏற்கனவே வழங்கப்பட்ட சப்ஸ்டியூஷன் ஆஃப் ஒன் ஃபார்ம் ஆஃப் பனிஷ்மெண்ட் ஃபார் அ லைட்டர் ஃபார்ம். ஏற்கனவே வழங்கப்பட்ட தண்டனைக்கு மாற்றாக ஒரு குறைவான தண்டனை வழங்குறது. ஏற்கனவே வழங்கப்பட்ட தண்டனையை விட மிதமான தண்டனை வழங்குவது. அப்போ 1க்கு என்ன வரும்? ஏக்கு என்ன வரும்? 3 வரும். அதுக்கடுத்து பாருங்கள், ரிப்ரைவ். ரிப்ரைவ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? தற்காலிக தடை. என்ன சொல்கிறாங்க? ஸ்டே ஆஃப் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் த சென்டென்ஸ் ஃபார் அ டெம்பரவரி பீரியட். ஒரு தற்காலிக காலத்துக்காக தடை விதிக்கிறது. இப்போ ஆப்ஷனை பார்த்தோம் அப்படின்னா 3ன்னு ஆரம்பிக்கிற மாதிரி 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஆப்ஷன் ஏயும் சியும். அப்போ ஒன்று ஏயாக இருக்கணும், இல்லை சியாக இருக்கணும். சரியா? இப்போ 2வது நமக்கு தெரிஞ்சு போச்சு, பிக்கு 1ன்னு. அப்போ ஆப்ஷன் என்ன வரும்? சி. 3 1 4 2ன்னு வந்துடும். பட் மற்ற 2ஐயும் கன்ஃபார்ம் பண்ணணும். அடுத்து ரெமிஷன்னா என்ன அர்த்தம்? குறைக்கிறது. ஸோ தண்டனையுடைய காலத்தை மட்டும் குறைக்கிறது, அது 4ல் இருக்குது. அதே மாதிரி ரெஸ்பைட், சிறப்பு காரணங்களுக்காக தண்டனையை குறைத்து வழங்குவது, அது 2ல் இருக்குது. ஸோ அப்போது ஆன்சர் என்ன? 3 1 4 2 ஆப்ஷன் சி. 3 1 4 2 தான் ஆன்சர், ஆப்ஷன் சி. அதுக்கடுத்து 52வது கேள்வி. த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் நாட் எம்பவர்டு டு ப்ரொக்ளைம். குடியரசுத் தலைவர் கீழ்கண்ட எதை பிரகடனப்படுத்த முடியாது? எதை பிரகடனப்படுத்த முடியாது? ஃபஸ்ட்டு, எமர்ஜென்சி அரைசிங் அவுட் ஆஃப் வார், எக்ஸ்டர்னல் அக்ரஷன் ஆர் ஆர்ம்டு ரிபல்லியன். ஆயுதம் தாங்கிய கிளர்ச்சி, வெளியுறவு நெருக்கடி மற்றும் போருனால நெருக்கடி நிலையை அமல்படுத்துறது முடியும். விதி 352 கீழ் வழங்கப்பட்டது. எமர்ஜென்சி டியூ டு பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் மிஷினரி இன் ஸ்டேட். மாநிலங்களில் அரசியலமைப்பு செயல்பாடுகள் ஒழுங்காக நடைபெறலை அப்படிங்கிற காரணத்தை காட்டி கொண்டு வர முடியும். 356 அண்ட் 365. அடுத்து, எமர்ஜென்சி அரைசிங் அவுட் ஆஃப் த்ரெட் டு ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி. இந்தியாவினுடைய நிதிநிலைக்கு பாதிப்பு ஏற்படுது. ஆர்டிகல் 360. ஸோ அப்போ எல்லாத்தையுமே அவரால் கொண்டு வர முடியும். எதை கொண்டு வர முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நன் ஆஃப் தி அபோவ் தான் ஆன்சர். 52க்கு ஆப்ஷன் டி. 53 கீழ்கண்ட கூற்றை கவனிக்கவும். என்ன கவனிக்கணும்? த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஹாஸ் த பவர் டு அட்ரஸ் போத் த ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அட் கமென்ஸ்மெண்ட் ஆஃப். குடியரசுத் தலைவர் எப்பொழுது பாராளுமன்ற இரு அவைகளில் உரை வழங்குகிறார்? எந்த அவை துவக்கத்தின் போது உரை வழங்குகிறார் அப்படின்னு இப்போ கூட ரீசெண்டாக நடந்துச்சு. தமிழ்நாடு சட்டமன்றம் ரொம்ப நாள் கழிச்சு கூட்டினாங்க இல்லையா? அப்போ வருடத்தினுடைய முதல் கூட்டமாக அமையுது இல்லையா? அப்போ அந்த வருடத்தினுடைய முதல் கூட்டத்தில் யார் உரையாற்றினா? ஆளுநர் உரையாற்றினாங்க. இதே மாதிரி தான் குடியரசுத் தலைவருக்கும் பவர் கொடுத்துருப்பாங்க. த ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப்டர் த ஜென்ரல் எலெக்ஷன். பொது தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற முதல் கூட்டத்தொடர். ஆமாம், இதுக்கும் வரார். ஒவ்வொரு கூட்டத்தொடருக்கும் அவர் வருவாரா? மாட்டார். த ஃபஸ்ட்டு செஷன் ஆஃப் ஈச் இயர். ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய முதல் கூட்டத்தொடர், அதுக்கு அவர் வராரு. பட்ஜெட் செஷன் ஆஃப் ஈச் இயர். பட்ஜெட் செஷன்னு சொன்னால் வரும்னு சொன்னேன். ஏன்னா பட்ஜெட் செஷன் தான் பாராளுமன்றத்தினுடைய முதல் கூட்டத்தொடராக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ 4ம் வரும். அப்போ ஆன்சர் என்ன பாருங்கள்? 1 3 4. இங்கே 1 இல்லை, 4 இல்லை. இங்கே 2 இல்லை, பட் 4ம் இல்லை. ஸோ அப்போ நம்ம 4 வரணும் ஆன்சர். இங்கே 1 இல்லை. ஸோ அப்போ 1 3 4 வர்ற ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் பி. 1 3 and 4. Consider the following statements. 54வது கொஸ்டின். Consider the following statements. When the Vice President of India acts as the President of India, he performs simultaneously the functions of the Chairman of Rajya Sabha. துணை குடியரசுத் தலைவர் தற்காலிக குடியரசுத் தலைவர் செயல்படும் பொழுது அவர் ராஜ்யசபாவினுடைய சேர்மனாகவும் செயல்படுவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. 2 விஷயத்தையும் ஒரே நேரத்தில் செய்வாங்க அப்படின்னு சொல்லி முடியாது. அவரால் அப்படி செய்ய மாட்டார். 2 விஷயத்தில் ஏதாவது ஒன்றை மட்டும்தான் செய்ய முடியும். துணை குடியரசுத் தலைவராக இருந்தார்னா அவர் ராஜ்யசபாவினுடைய பதவி வழி தலைவராக செயல்படுவார். ஒருவேளை தற்காலிக குடியரசுத் தலைவராக பதவி வைக்க வேண்டிய சூழல் வந்துச்சு அப்படின்னா ராஜ்யசபாவினுடைய சேர்மனாக பதவி வைக்க மாட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்கள், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கேன் ப்ரொமூல்கேட் ஆர்டினன்ஸ் அட் எனி டைம் எக்ஸப்ட் வென் போத் த ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் ஆர் இன் செஷன். ஸோ அப்போது பாராளுமன்ற அவைகள் இரண்டு அவைகளும் அவையில் இல்லாத போது அவரால் என்ன பண்ண முடியும்னா ஆர்டினன்ஸ் வழங்க முடியும், அவசர சட்டம் பிறப்பிக்க முடியும். ஸோ சரியானது தான். நம்மக்கிட்ட கொஸ்டின் கேட்டிருக்கிறது சரியானது தான் கேட்டிருக்காங்க. 1 தப்பு 2 சரி. அப்போ ஆன்சர் என்ன? 2 ஒன்லி. ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்டு. அதுக்கடுத்து 55வது கேள்வி. த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ரிலேட்டிங் டு த டிக்ளரேஷன் ஆஃப் எமர்ஜென்சி ரிக்வயர்ஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டு ஆக்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் த, அதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம்
எமர்ஜென்சி நெருக்கடி நிலை தொடர்பான அரசியலமைப்பு சட்ட திருத்தம் குடியரசுத் தலைவர் வந்து யாருடைய கருத்தை கேட்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. 1978 சொல்கிறத கேட்குறாங்க. அப்போ 1978 வந்த எமர்ஜென்சி என்ன அமெண்ட்மெண்ட் என்ன அமெண்ட்மெண்ட்டு 44வது அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. அப்போ 44வது அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொன்னாங்க, ரிட்டர்ன் அட்வைஸ் ஆஃப் த யூனியன் கேபினெட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே யாரை பற்றி பேசியிருக்காங்கன்னா யூனியன் கேபினெட்டை பற்றி பேசுகிறாங்க. அப்போ அட்டார்னி ஜெனரல் இருக்காங்க, அவர் வரமாட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் இருக்காங்க, அவங்களும் வரமாட்டாங்க. கலெக்டிவ் அட்வைஸ் ஆஃப் த என்டையர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஒரு சாதாரண செயல்பாட்டுக்கு அவர் முழு அமைச்சரவையினுடைய கருத்து தான் கேட்பாங்க. ஆனால் இங்கே என்ன குறிப்பிடுறாங்க, ஒரு மத்திய கேபினெட் இருக்காங்க, அவங்களுடைய ஆலோசனையை ரிட்டர்ன் ரெக்கமெண்டேஷன் படி தான் அவர் செயல்படணும்னு சொல்லி 44 சட்ட திருத்தத்தில் உருவாக்குனாங்க. ஸோ ஆன்சர் பி. 56 தி யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் இந்தியாவினுடைய மத்திய நிர்வாகத்தில் யாரெல்லாம் இடம்பெறாங்க, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மக்களவை, சபாநாயகர் இடம்பெறுவாரா, மாட்டார். அதுக்கடுத்து பாருங்கள், குடியரசுத் தலைவர் டெப்புட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவினுடைய துணைத் தலைவர் வருவாரா, வரமாட்டார். அப்போ ஆப்ஷன் பியும் கிடையாது. த பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், அட்டார்னி ஜெனரல், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் வருவாங்களா, வருவாங்க. த பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் அண்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ இதுக்கு ஆக்சுவலாக ஆன்சர் இல்லை. இது எப்படி இருந்திருக்கணும்னா இங்கே அட்டார்னி ஜெனரலும் இருந்திருக்கணும். ஸோ அது இல்லை. ஸோ இது வந்து போனஸ் எடுத்துக்கோங்க. ஆப்ஷன் டி த ஆன்சர். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். கீழ்கண்ட கூற்றை கவனிக்கணும். த பார்லிமெண்ட் பை லா மே அப்பாயிண்ட் த கவர்னர் ஆஃப் அ ஸ்டேட் அஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் அன் அட்ஜாயினிங் யூனியன் டெரிட்டரி. இப்போ பாராளுமன்றம் ஒரு சட்டத்தின் வழியாக ஆளுநரை பக்கத்தில் கூட இருக்கக்கூடிய ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு நிர்வாகியாக நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி பார்ப்போம். இஃப் அ கவர்னர் ஆஃப் அ ஸ்டேட் இஸ் அப்பாயிண்டட் டு ஆக்ட் அஸ் அன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அன் அட்ஜாயினிங் யூனியன் டெரிட்டரி, பக்கத்தில் உள்ள யூனியன் டெரிட்டரிக்கு அவர் வந்து நிர்வாகியாக செயல்பட்டார்னா he shall exercise his function as such administration independently of his council of ministers. Of his council of ministers என்ன சொல்கிறாங்க, தற்போது எந்த மாநிலத்தில் இருக்காரோ அந்த மாநிலத்தோடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அமைச்சரவையினுடைய கருத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களோட சுதந்திரமாக செயல்படலாம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க, சரியானது. இப்போ எது சரியானு பார்க்கலாம். ஆளுநரால் முதல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசத்துக்கு நிர்வாகியாக செயல்பட முடியுமான்னா முடியும். அப்போ ஒரு பார்ட்டு கரெக்டு. ஆனால் அது அப்பாயின்ட் பண்ணுறது யார், பார்லிமெண்ட்டு கிடையாது, பிரசிடென்ட்டு தான் அப்பாயின்ட் பண்ணணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் சரிதான். அப்படி செயல்படும் போது அவர் முதல்ல எந்த மாநிலத்துக்கு இருக்காரோ அந்த மாநிலத்துக்கு சொல்லக்கூடிய ஆலோசனையை கேட்டு செயல்படணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ அப்போ ரெண்டாவது சரி. நம்மக்கிட்ட சரியானது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 2 மட்டும். கீழ்கண்ட கூற்றை கவனிக்கணும். As regards legislative power, சட்டமன்ற அதிகாரங்களை பொறுத்தவரை the governor of a state is not a part of the state legislature. The governor of a state is not a part of the state legislature னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவர் சட்டமன்றத்தினுடைய ஒரு அங்கம் இல்லையா, அங்கம் தான். குடியரசுத் தலைவர் எப்படி பாராளுமன்றத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறாரோ அதே மாதிரி ஆளுநரும் பாராளுமன்றத்தின் ஒரு அங்கமாக இருப்பார். The governor of a state has no emergency powers to meet the situation arising from external aggression. External aggression அதாவது வெளியுறவு நெருக்கடியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக அதிகாரங்கள் குடியரசுத் தலைவருக்கும் மத்திய பாராளுமன்றத்துக்கும் வழங்கப்பட்டுள்ளது. அப்போ அதுக்கு ஆளுநருக்கான எந்த எமர்ஜென்சி நெருக்கடி அதிகாரங்களும் வழங்கப்படவில்லை. சரிதான். ஸோ நோ எமர்ஜென்சி பவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சரிதான். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, ரெண்டாவது சரி. நம்மக்கிட்ட சரியானது கேட்டிருக்காங்க. ஸோ சரியானதுன்னா 2 மட்டும். ஸோ ஆப்ஷன் பி. அதுக்கடுத்து 59 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த பவர் ஆஃப் அ கவர்னர் ஆஃப் அ ஸ்டேட். ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநருடைய அதிகாரங்கள் பற்றி கீழ்கண்ட கூற்றை கவனிக்கணும். த கவர்னர் கேன் சம்மன்னா கூட்டத்தொடருக்கு அழைப்பு விடுக்கிறது, ப்ரோராக்னா கூட்டத்தொடரை முடித்து வைக்கிறது, டிஸ்சால்வ்னா அப்படின்னு அர்த்தம் சட்டசபையை கலைத்தல். முடியுமா, முடியும். த கவர்னர் கேன் அட்ஜான் த சிட்டிங்ஸ் ஆஃப் த அசம்பிளி. ஸோ இப்போ அட்ஜான்னு வந்துட்டாலே யார் வந்துடணும், ஸ்பீக்கர் வந்துடுவாங்க. லோக்சபாவினுடைய ஸ்பீக்கரோ கவர்னரோ, அப்போ சட்டசபையினுடைய ஸ்பீக்கரோ சட்ட மேலவையினுடைய தலைவரோ வந்துடணும். கவர்னராக அட்ஜான் பண்ண முடியாது. அதுக்கடுத்து 3வது பாருங்கள். அந்த கவர்னர் அட்ரஸஸ் த ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப்டர் எலெக்ஷன். தேர்தலுக்கு பிறகு நடக்கக்கூடிய முதல் கூட்டத்தொடரை துவங்கி வைக்கிறார், உரையாற்றுகிறார். சரிதான். த கவர்னர் காசஸ் டு லே த ஆனுவல் பட்ஜெட் இன் த ஸ்டேட் அசம்பிளி. மாநில சட்டசபையில் ஆனுவல் பட்ஜெட் வருடாந்திர பட்ஜெட் சமர்ப்பிக்கிறதுக்கு தாக்கல் செய்வதற்கு காரணமாக அமைகிறார். ஆமாம். ஸோ அப்போ 1, 3, 4 3 சரி, 2 மட்டும் தப்பு. நம்மக்கிட்ட சரியானது கேட்டிருக்காங்க. 1, 3, 4 சரி. அதுக்கடுத்து கீழ்கண்ட கூற்றை கவனிக்கும். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். தேர் இஸ் அ பார் டு த செலெக்ஷன் ஆஃப் கவர்னர் ஆஃப் அ ஸ்டேட் ஃப்ரம் அமாங்ஸ்ட் த மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர் ஆஃப் த ஸ்டேட். அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநராக ஆக முடியாதுன்றாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அவர் என்ன ஆகணும்னா பதவி விலகிட்டு வரணும். மற்றபடி அவரால் என்ன ஆக முடியும்னா
ஒரு எம்எல்ஏ வந்து கவர்னர் ஆகலாம். த ஒரிஜினல் பிளான் இன் த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் டு ஹேவ் அன் எலெக்டட் கவர்னர், பட் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இட் வாஸ் ரீப்ளேஸ்ட் பை த மெத்தட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஒரிஜினலான கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அரசியலமைப்பு முன்வரைவில் நம்ம ஆளுநருக்கான நேரடி தேர்தல் முறையை அறிமுகம் செய்திருந்தோம். அரசியலமைப்பு சபை என்ன பண்ணிட்டாங்கன்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டால் போதுமானதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த முறை நம்ம இப்போ சூஸ் பண்ணியிருக்கிற முறை வந்து கனடாவிலிருந்து வாங்கப்பட்டது. அப்போ ரெண்டாவதும் சரிதான். த மெத்தட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் அ கவர்னர் ஆஃப் a state by the president of India is repugnant to the prevailing practice in the federal system of the United States of America and Australia. இந்திய குடியரசுத் தலைவரால் மாநில ஆளுநர் நியமிக்க அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் நடைமுறையில் உள்ள கூட்டாட்சி முறைகளுக்கு எதிராக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கூட்டாட்சி வந்து வித்தியாசமாக இருக்கும். நம்ம எதை ஃபாலோ பண்ணுறோன்னா கனடா ஃபாலோ பண்ணுறோம். அமெரிக்கா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக உள்ளதுன்னா எதிராக தான் உள்ளது. அப்போ சரியானது நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க 1, 2, 3 சரி தான். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அதுக்கடுத்து 61 கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? த கவர்னர் கேன் இஷ்யூ ஆர்டினன்சஸ், அவசர சட்டத்தை பிறப்பிக்க முடியும். எப்போ? வென் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இஸ் நாட் இன் செஷன் ஆர் வென் ஒன்லி 2 houses ஆர் நாட் இன் செஷன். சட்டசபை கூட்டத்தில் இல்லாத போதோ அல்லது ஈராவைகளும் கூட்டத்தில் இல்லாத போதோ அவரால் அவசர சட்டம் பிறப்பிக்க முடியும். அதுக்கடுத்து த கவர்னர் கேன் அட் ஹிஸ் டிஸ்கிரிஷன், தன் விருப்ப அதிகாரம் இஷ்யூ த ஆர்டினன்ஸ் வெதர் த அசம்பிளி இஸ் இன் செஷன் ஆர் நாட். தப்பு. கூட்டத்தொடரில் இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ண முடியாதுன்னா ஆளுநரால் அவசர சட்டம் பிறப்பிக்க முடியாது. ஸோ அப்போ தவறானது. அதுக்கடுத்து த கவர்னர் மஸ்ட் பி சாட்டிஸ்ஃபைட் தட் சச் சர்க்கம்ஸ்டான்சஸ் எக்ஸிஸ்ட் விச் ரெண்டர் இட் நெசரி ஃபார் ஹிம் டு டேக் இம்மீடியட் ஆக்ஷன். ஆளுநரானவர் ஒரு அவசர தேவைக்காக கண்டிப்பாக வரணும் அப்படின்னு அவர் ஒரு மனசில் நினச்சா அதை பூர்த்தி அவர் ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் அவசர சட்டம் பிறப்பிக்க முடியும். சரிதான். கவர்னர்ஸ் ஆர்டினன்ஸ் ஷல் ஹேவ் த சேம் ஃபோர்ஸ் அண்ட் எஃபெக்ட் அஸ் அன் ஆக்ட் ஆஃப் லெஜிஸ்லேச்சர். ஒரு சட்டமன்றத்தினுடைய ஒரு சட்டத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கோ, என்ன தன்மை இருக்குதோ, அதே அதிகாரமும் தன்மையும் ஆளுநருடைய அவசர சட்டத்துக்கு இருக்கும். ஸோ சரியானது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. நம்மக்கிட்ட தவறானதான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி. 61க்கு ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், when a bill passed by the state legislature attempt to take away the powers of the high court. ஒரு உயர் நீதிமன்றத்தினுடைய அதிகாரங்களை பறிக்கிற மாதிரியான ஒரு மாநில சட்டமன்றத்துடைய சட்டம் இயற்றினாங்கன்னா அதை ஏற்றி அதை ஆளுநருக்கு கொண்டு போய் ஆளுநர் முன்னாடியே அவருடைய ஒப்புதலுக்காக வைக்கிறாங்க. அப்போ ஆளுநர் என்ன செய்யலாம்? மே கிவ் இஸ் அசன்ட், அவர் ஆளுநர் ஒப்புதல் வழங்கலாம். மே வித்ஹோல்ட் இஸ் அசன்ட், அது ஒப்புதல் வழங்க முடியாதுன்னு மறுக்கலாம். இஸ் பவுண்ட் டு ரிட்டர்ன் த பில் ஃபார் ரீகன்சிடரேஷன், கட்டாயமாக திருப்பி அனுப்பிடணும். இஸ் பவுண்ட் டு ரிசர்வ் த பில் ஃபார் கன்சிடரேஷன் ஆஃப் த பிரசிடென்ட். அப்போ குடியரசுத் தலைவருக்கு அவர் திருப்பி மேல் பரிந்துரை செய்து விடணும். அப்போ இது குறிப்பாக என்ன செய்வாங்க அப்படின்னா ஆப்ஷன் டி தான் யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னா குடியரசுத் தலைவருடைய பரிந்துரைக்கு அனுப்பிச்சிருவாங்க. அப்போ ஒரு சில விதி 200 படி குடியரசுத் தலைவர் ஒரு ஆளுநருக்கு வந்து 4 அதிகாரங்கள் வழங்கப்படும். எப்போன்னா ஒரு மசோதாவை குடியரசுத் ஆளுநருடைய ஒப்புதலுக்கு வைக்கும் பொழுது இப்போ முதல்ல அவர் ஒப்புதல் வழங்கலாம், முடியாதுன்னு சொல்லலாம், திருப்பி அனுப்பலாம். பண மசோதா தவிர மீது எந்த மசோதா இருந்தாலும் திருப்பி அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் கூட ஒரு அதிகாரம் அவர் குடியரசுத் தலைவருடைய பரிந்துரைக்கு அனுப்பி வைக்கலாம். குடியரசுத் தலைவர் இந்த மாதிரி பரிந்துரை செய்யப்பட்ட சட்டங்களில் என்ன முடிவெடுக்கலாம் அப்படின்றக்கான அதிகாரம் 201 வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ விதி 200, 201. ஸோ ரெண்டும் தொடர்புடைய இது தொடர்பான விதிகள். அதுக்கடுத்து ஸோ இப்போ 62க்கு ஆன்சர் டி. 63 which of the following are functions to the scope of functions to which the scope of the discretionary powers of the governor is limited. ஆளுநருடைய தன் விருப்ப அதிகாரங்கள் எப்பொழுது கட்டுப்படுத்தப்படுகின்றன? முதல்ல எதெல்லாம் தன் விருப்ப அதிகாரங்கள்? அப்பாயின்மெண்ட் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் வரும் தான். எப்போ தன் விருப்ப அதிகாரம் உண்டு அவருக்கு? அப்போனா ஒரு நார்மலாக மெஜாரிட்டி இல்லாத போது அவருக்கு தன் விருப்ப அதிகாரம் கிடைக்கும். சரியா? அப்போ நார்மலான சுச்சுவேஷனில் மெஜாரிட்டி யாருக்கு இருக்கோ அவங்கள தான் அவர் அப்பாயின்ட் பண்ணணும். அப்போ அவருடைய தன் விருப்ப அதிகாரம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. டிஸ்மிஸல் ஆஃப் த மினிஸ்ட்ரி, அமைச்சரவை கலைக்கிறது. அமைச்சரவை கலைக்கிறது எப்போ கலைக்க முடியும் அப்படின்னா மெஜாரிட்டி இல்லாத போது. அப்போ மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் அவரால் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ அந்த வகையில் பார்த்தோம்னா இதுலேயும் கட்டுப்பாடு இருக்குது. டிசொல்யூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டசபையை கலைக்கிறது. 2 நேரத்தில் சட்டசபையை கலைக்கலாம். ஒன்று சிஎம் சொல்லும் போது, இல்லை மெஜாரிட்டி இல்லாத போது. சரியா? அப்போ 2க்குமே கண்டிஷன் இருக்குது. தன் விருப்பத்தில் கலைக்கணும்னா அவர் மெஜாரிட்டி கிடைக்காத போது தான் அவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா யாருமே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியலாம், கலைக்க முடியும். அதுக்கடுத்து அசன்ட் டு பில்ஸ். அசன்ட் டு பில்ஸ்லேயும் அவருக்கு பொதுவாக தன் விருப்ப அதிகாரங்கள் உண்டு. ஆனால் பல நேரங்களில் அமைச்சரவை என்ன சொல்கிறதோ அதை கேட்டு தான் நடக்கணும். அப்போ எல்லா தன் விருப்ப அதிகாரமும் உண்டு, எல்லா அதிகாரங்களும் கட்டுப்படுத்தப்பட்டும் உள்ளது. அப்போ ஆன்சர் பி. அவ்வளோதான். எல்லாமே வரும். 1, 2, 3,
4 எல்லாமே வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி. அதுக்கடுத்து 64. According to the Constitution of India, இந்திய அரசியலமைப்பின்படி the same person cannot function as the governor of 2 or more states at the same time. ஒரே நேரத்தில் ஒரு நபர் 2 அல்லது மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக செயல்பட முடியாது. இது சரியா? தப்பு. ஏன் தப்பு? 7th Amendment Actல இதை மாற்றிட்டாங்க. 1956 மாற்றிட்டாங்க. ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் 2க்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக செயல்பட முடியும்னு சொல்லி மாற்றிட்டாங்க. அப்போ எடுத்தோன்னே இதை தப்புன்னு போட்டால் ஆன்சர் என்ன போடலாம் பாருங்கள். ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூன்னு சொல்லி போட்டலாமா? அப்போ எடுத்தோன்னே போட்டலாம். ஆப்ஷன் டி முடிஞ்சு போச்சு. அடுத்து 65. த டிஜுரே ஹெட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். மாநில நிர்வாகத்தினுடைய பேரளவு தலைவர். பேரளவு தலைவனாலே பிரசிடெண்ட்டும் ஆளுநரும் தான். இங்கே மாநிலத்துக்கு கேட்டிருக்காங்க. அப்போ மாநிலத்துக்குன்னு கேட்டுட்டா யார் வருவாங்க? கவர்னர் தான் வருவாங்க. ஆப்ஷன் டி. கீழ்கண்ட கூற்றை கவனிக்கும். த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் ஹஸ் த பவர் டு அப்பாயிண்ட். ஆளுநருக்கு, ஒரு மாநிலத்துடைய ஆளுநருக்கு யாரெல்லாம் நியமிக்கக்கூடிய அதிகாரம் உண்டு? ஜட்ஜஸ் ஆஃப் த ஹைகோர்ட். ஜட்ஜஸ் ஆஃப் ஹைகோர்ட் ஆளுநர் நியமிக்கிறாரா? கிடையாது. யார் நியமிக்கிறா? பிரசிடெண்ட்டு தான் நியமிக்கிறாங்க. ஸோ அப்போ ஒன்று வராது. அதுக்கடுத்து பாருங்கள், மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். மாநில பொதுப்பணியாளர் தேர்வாணைய உறுப்பினர்கள், மாநில நிதி ஆணையத்தினுடைய உறுப்பினர்கள், அக்கௌண்டன்ட் ஜெனரல் வருவாங்களா? அக்கௌண்டன்ட் ஜெனரல் யார் நியமிக்கிறாங்க? சிஏஜியை. அதுவும் பிரசிடெண்ட்டால் தான் நியமிக்கப்படுவாங்க. சரியா? அப்போ 1 4 வராது. இது உடனே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வராதுன்னு சொன்னோடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி 1 வராதா? அப்போ 1 அப்புறம் ரிமூவ் பண்ணுங்கள். ஆப்ஷன் பி. முடிஞ்சு போச்சா? அவ்வளோதான். ஸோ இப்போ 4 வராது. ஸோ இப்போ ஒரு கன்ஃபர்மேஷன். அடுத்து 67. அந்த ரிசிப்ட் ஆஃப் ரிப்போர்ட் ஃப்ரம் த கவர்னர் ஆஃப் அ ஸ்டேட் தட் த கவர்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட் cannot be carried on in accordance with the provisions of the constitution. The president of India under article 356. ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் இந்த மாநிலத்தினுடைய அரசாங்கம் அரசியலமைப்பின் கூறுகளின்படி செயல்பட முடியாது என்று அறிக்கை தாக்கல் செய்யும் பொழுது குடியரசுத் தலைவருக்கு விதி 356 கீழ் அவருடைய அதிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்ன செய்ய முடியும்? அவருடைய அதிகாரம் என்ன அப்படின்னா, கட்டாயமாக குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்துடுவார். ஹேஸ் டு ப்ரொக்ளைம் த பிரசிடென்ட் ரூல் இன் த ஸ்டேட். ஆப்ஷன் ஏ. இப்போ பிரசிடென்ட் ரூல் பார்த்தோம் அப்படின்னா விதி 356 மற்றும் 365 கீழ் வழங்கப்பட்டுள்ளது. விதி 356 என்ன சொல்லுது அப்படின்னா, கான்ஸ்டியூஷனல் மெஷினரி பிரேக் டவுன்னு சொல்கிறாங்க. கான்ஸ்டியூஷனல் அரசியலமைப்பின்படி ஒரு மாநில அரசாங்கத்தால் செயல்பட முடியாத பொழுது குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வரலாம். 365 என்ன சொல்கிறாங்க? The central government can give directions to the state government. மாநில அரசாங்கத்திற்கு வழிமுறைகளை காட்ட வேண்டியது யாருடைய பொறுப்புனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அப்போது ஒருவேளை அந்த வழிமுறைகளை செய்ய தவறும் பொழுது அதில் நம்ம என்ன பண்ணலாம்? குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம். குடியரசுத் தலைவர் ஆட்சி அதிகபட்சமாக எத்தனை ஆண்டுகள் கொண்டு வரலாம்னா 3 வருஷம். இது நம்ம எப்போவுமே படிக்கும்போது எப்படி படிக்கணும்? 1+2 தான் படிக்கணும். ஏன்னா 1 வருஷம் வரைக்கும் நார்மலாக கொண்டு வரலாம். குடியரசுத் தலைவர் ஆட்சி ஒரு மாநிலத்தில் 1 ஆண்டுக்கு மேல் நீடிக்க வேண்டும்னா 2 கண்டிஷன் இருக்குது. ஸோ நம்பர் 1 என்ன அப்படின்னா, அந்த மாநிலத்தில் தேர்தல் நடத்தப்படுவதற்கான சூழல் தற்போது இல்லை அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிக்கணும், சான்றிதழ் வழங்கணும். இப்படி அந்த மாநிலத்தில் தேர்தல் நடத்த முடியாதுன்னு சொல்கிறது. 2வது, அந்த மாநிலத்திலேயோ அல்லது இந்தியாவிலுடைய பகுதியிலேயோ இல்லை இந்தியா முழுக்கவோ தேசிய நெருக்கடி நிலை அமலில் இருக்கணும். அப்போ இது எதெல்லாம் இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை கொண்டு வர முடியும். ஸோ இது குடியரசுத் தலைவர் ஆட்சி. ஆளுநர் when can the governor of a state issue an ordinance? ஆளுநர் எப்பொழுது அவசர சட்டம் பிறப்பிக்க முடியும்? when the union government ask him to do so. மத்திய நிர்வாகம் மத்திய அரசாங்கம் அவரை கேட்டுக்கொள்ளும் பொழுது, அவர் மாநிலத்தில் அவசர சட்டம் பிறப்பிக்கிறதுக்கும் மத்திய அரசாங்கம் கேட்கறதுக்கும் சம்மந்தம் இல்லை. wherever there is a law and order problem in the state. சட்ட ஒழுங்கு பிரச்சனையை சீர் செய்கிறதுக்காக போலீஸ் இருக்காங்க, மத்திய அமைச்சகம் இருக்காங்க. அப்போது சட்டம் இயற்றதை பற்றி தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ அதுவும் வராது. whenever the state legislature is not in session and the governor is satisfied that immediate action is needed. அது மாநில சட்டமன்றம் அவையில் இல்லாத பொழுதும் ஒரு இம்மீடியட் உடனடி தேவை ஏற்படுது அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் காட்டி கொண்டு வர முடியும். ஸோ அப்போ இது சரி. அடுத்து பாருங்கள், whenever the judiciary advises him to do so. நீதித்துறை உங்களால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா நிர்வாகத்தையும் நீதித்துறையும் சட்டமன்றத்தையும் நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம். செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அப்போ அதனால் இதை சொல்ல மாட்டாங்க. ஸோ டி வராது. சொல்ல மாட்டாங்கன்னா சட்டத்தை உருவாக்குங்கன்னு சொல்லி கைடன்ஸ் தான் கொடுப்பாங்க. இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு கைடன்ஸ் கொடுப்பாங்களே தவிர அவசர சட்டம் பிறப்பிக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்போ டியும் வராது. இப்போ ஆன்சர் என்ன? சி. கீழ்கண்ட கூற்றை கவனி. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அண்டர் ஆர்டிகல் 200 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா த கவர்னர் மே.
விதி 200 கீழ், இந்திய அரசியலமைப்பு விதி 200 கீழ் ஆளுநர் என்ன செய்யலாம்? வித்ஹோல்ட் இஸ் அசன்ட் டு பில் பாஸ்டு பை த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை ஒப்புதல் வழங்க மறுப்பது. அதுக்கடுத்து ரெண்டாவது, ரிசர்வ் த பில் பாஸ்டு பை த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஃபார் த கன்சிடரேஷன் ஆஃப் த பிரசிடென்ட், ஒரு மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை குடியரசுத் பார்வைக்கு அனுப்பி வைத்தல். ரிட்டர்ன் அ பில் அதர் தன் மணி பில் ஃபார் ரீகன்சிடரேஷன் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர், பண மசோதா தவிர இதர மசோதாக்களை மாநில சட்டமன்றங்களுக்கு திருப்பி அனுப்புதல். ஸோ அப்போ சரியானது கேட்டிருக்காங்க. எதெல்லாம் பண்ண முடியும்? அவரால் எல்லாமே பண்ண முடியும். ஸோ அப்போ விதி 200 கீழ் பண்ண முடியுமா? அதுவும் கரெக்டு தான். அப்போ ஆன்சர் 3மே வரும். 1, 2 and 3 3மே வரும். அடுத்து கேள்வி நம்பர் 70. த கரெக்ட் கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் ரிகார்டிங் த கவர்னர் இஸ் தட், அதாவது அரசியலமைப்பு ரீதியாக ஆளுநர் குறித்து சரியானது. த கவர்னர் ஆக்ட் ஆன் த அட்வைஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸின் படியாக செயல்படுவார்? இல்லை. இந்த கவர்னர் ஆக்ட்ஸ் ஆஸ் அட்வைஸ் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அட்வைஸின் படியும் செயல்பட மாட்டார். கவர்னர் ஆக்ட்ஸ் ஆன் த அட்வைஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட் ஒன்லி. அடுத்து கவர்னர் ஆக்ட்ஸ் ஆன் த அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் த ஸ்டேட். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் சீஃப் மினிஸ்டரும் வந்துருவாங்க. அவரோட ஹெட்டு தான் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லி தனியாக கொடுத்துருப்பாங்களே தவிர கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்குள்ளே யாரும் வந்துருவாங்க, சீஃப் மினிஸ்டரும் வந்துருவாங்க. ஸோ சீஃப் மினிஸ்டர் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணுமா? இல்லை, சீஃப் மினிஸ்டரை தலைமையாக கொண்டு இருக்கக்கூடிய அமைச்சரவையினுடைய கருத்தை கேட்கணும். அப்போ சி வராது. ஆன்சர் டி. முடிஞ்சு போச்சு. அடுத்து 71. த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைடட் ஃபார் த டைரக்ட் எலெக்ஷன் ஆஃப் த கவர்னர். அரசியலமைப்பு முன்வரைவு ஆளுநருக்கான நேரடி தேர்தலை கொண்டிருந்தது. சரிதான். த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அடாப்டட் ஃபார் த ப்ரெசன்ட் சிஸ்டம் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் த கவர்னர் பை த பிரசிடென்ட். ஸோ அரசியலமைப்பு நிர்ணய சபை என்ன செய்கிறாங்கன்னா, தற்போது நடைமுறை உள்ள திட்டமான குடியரசுத் தலைவர் ஆளுநரை நியமிக்கும் முறையை தேர்ந்தெடுத்தாங்க. சரிதான். இப்போ ரெண்டுமே சரி. அப்போ ஆப்ஷன் சியும் வரப்போகிறதில்ல, டியும் வரப்போகிறதில்ல. அப்போ ரெண்டும் சரியானதில் சரியான விளக்கமானு பார்க்கணும். அப்போ 6னால தான் ஏ வந்துச்சான்னு பார்க்கணும். 6க்கும் ஏக்கு சம்மந்தம் இல்லை. முதல்ல ஏ இருந்துச்சு, அதுக்கப்புறம் 6 கொண்டு வந்தாங்க. அப்போ இது சரியான விளக்கமாக இருக்க போகிறதில்ல. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். கீழ்கண்ட கூற்றை கவனி. த கவர்னர் ஆஃப் ஸ்டேட், ஒரு மாநிலத்துடைய ஆளுநர், இஸ் வெஸ்டட் வித் எக்ஸிக்யூட்டிவ் பவர் அண்டர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இந்திய அரசியலமைப்பின்படி அவருக்கு நிர்வாக அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இஸ் நீடட் பிகாஸ் ஆஃப் த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கவர்மெண்ட். அவர் இந்த கூட்டாட்சி அமைப்பினுடைய அடிப்படைக்காக அவர் தேவைப்படுகிறார். ஆமாம், ஏன்னா கூட்டாட்சி அமைப்பில் தனி மாநில அரசாங்கம் வேணும், தனி மாநில அரசாங்கத்துக்கு ஒரு தலைவர் வேணும். அப்போ அது யார்? ஆளுநர். அப்போ கூட்டாட்சி அமைப்புக்கு அவர் சரிதானா? சரிதான். ஆனால் ஆளுநர் நியமனம் வந்து ஒற்றையாட்சி கூறுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், கூட்டாட்சியுடைய தேவைக்கு ஆளுநர் வேணும். ஆனால் ஆளுநர் நியமனம் வந்து மத்திய அரசாங்கம் பண்ணுறது தான் ஒற்றையாட்சி கூறாகும். ஸோ அப்போ அதுதான் வந்து ஒற்றையாட்சி கூறாகும். பட் ஆளுநர் இருக்கிறது வந்து கூட்டாட்சி கூறு தான், ஃபெடரல் ஃபீச்சர் தான். வாஸ் டு பி எலெக்டட் அக்கார்டிங் டு த ஒரிஜினல் டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன். அப்போ ஒரிஜினல் டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்கிறாங்க? அரசியலமைப்பு முன்வரைவு என்ன சொன்னிச்சு? குடியரசுத் தலைவரை ஆளுநரை தேர்வு செய்யணும்னு சொன்னாங்க. ஸோ சரிதான். ஸோ அப்போ 3மே கரெக்டு தான். அதுக்கடுத்து இஸ் சூசன் ஒன்லி ஃப்ரம் அமாங் த கேட்டகரிஸ் லைட் டவுன் இன் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அரசியலமைப்பு வழங்கியுள்ள தகுதிகளின் அடிப்படையில், கூறுகளின் அடிப்படையில் மட்டும்தான் அவர் தேர்வு செய்யணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அரசியல் அப்படி சொல்லியிருக்காங்களா? வழிமுறைகள் சொல்லியிருக்காங்களா அப்படின்னா கிடையாது. அப்போ ஆன்சர் 1, 2, 3 and தான். ஆப்ஷன் சி. அடுத்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஹிஸ் டியூட்டிஸ் அண்ட் இந்த எக்ஸைஸ் ஆஃப் ஹிஸ் பவர்ஸ் த கவர்னர். ஆளுநர் தமது அதிகாரங்களையும் கடமைகளையும் செயல்படுத்தும் பொழுது அப்போ யாருக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்குது? யாருக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு கேட்குறாங்க. இட்ஸ் ஆன்சரபிள் இன் அ கோர்ட் ஆஃப் லா. இல்லை, அவர் எந்த நீதிமன்றம் அவருடைய கேள்வி கேட்க முடியாது. அவருடைய அலுவலக பணிகளை செயல்படுது. இட்ஸ் நாட் ஆன்சரபிள் இன் அ கோர்ட் ஆஃப் லா. கரெக்ட் தான். கேன் பி இம்பீச்ட் இன் த விதான்சபான்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மாநில சட்ட சபையை தான் சொல்கிறோம், கீழவையை தான் சொல்கிறோம். இட்ஸ் கேன் பி இம்பீச்டு. ஆளுநரை இம்பீச்லாம் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரால் பண்ண முடியாது. இட்ஸ் ஆன்சரபிள் டு த விதான்சபா. ஆளுநர் வந்து விதான் சபைக்கு பதிலளிக்க வேண்டிய கடமைப்பட்டுள்ளார். கிடையாது, அவருக்கு பொறுப்புணர்வுக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ ஆன்சர் பி தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 74. அண்டர் ஆர்டிகல் 2 and 3. ஆர்டிகல் 2 and 3 என்ன? ஆர்டினன்ஸ் பவர். அப்போ எடுத்தோன்னு தேடுங்க. ஆர்டினன்ஸ் பவர் எங்கே இருக்குது? ப்ரொமுல்கேட் எக்ஸைஸ் டிஸ்கிரிஷனரி பவர்ஸ். அவருடைய தன்விருப்ப அதிகாரமா? இல்லை. ப்ரொமுல்கேட் ஆர்டினன்சஸ், அவசர சட்டம் பிறப்பித்தல், இதுதான். அப்பாயிண்ட் ஜட்ஜ் ஆஃப் ஸ்டேட் ஹைகோர்ட். ஸ்டேட் ஹைகோர்ட்டோட ஜட்ஜாக இவரால் அப்பாயிண்டே பண்ண முடியாது. ஸோ அந்த பவர். எக்ஸைஸ் இஸ் எமர்ஜென்சி பவர்ஸ். அவருக்கு எமர்ஜென்சி பவர்ஸே கிடையாது. ஸோ இதுவும் கிடையாது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி. ஆர்டிகல் 123 பிரசிடென்ட்டோட ஆர்டினன்ஸ் பவரை பற்றி பேசுகிறாங்க. அண்ட் விச் ஆர் த ஃபாலோயிங் இஷ்யூஸ் கேன் அ கவர்னர் மேக் ரெக்கமெண்டேஷன் டு த பிரசிடென்ட். கீழ்கண்ட எந்த நேரங்களில் பிரசிடென்ட்டுக்கு ஆளுநரால் ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியும்? டிஸ்மிஸல் ஆஃப் த ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்,
மாநில அமைச்சரவையை பதவி நீக்கம் செய்கிறது. ரிமூவல் ஆஃப் த ஜட்ஜஸ் ஆஃப் த ஹைகோர்ட்டு. ஜட்ஜஸ் ஆஃப் த ஹைகோர்ட்டை பதவி நீக்கம் செய்கிறது. இது வந்து பிரசிடெண்ட்டோட பவரே கிடையாது. இது பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்குது. அது டிசொல்யூஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். மாநில சட்டசபையை கலைக்கிறது. டிக்ளரேஷன் ஆஃப் த பிரேக் டவுன் ஆஃப் த கான்ஸ்டியூஷனல் மெஷினரி இன் த ஸ்டேட்டு. மாநில சட்டசபையில் மாநில அரசாங்கம் வந்து அரசியலமைப்பின்படி செயல்படவில்லை அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுக்கிறது. ஸோ அப்போ எதெல்லாம் ஆன்சராக வரும் அப்படின்னு பார்ப்போம். எதெல்லாம் வரும் மேல்கண்டதில் சரியானது கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டாவது வராதா? அப்போ ரெண்டாவது தூக்குங்க. மேல்கண்டதில் சரியானது. அப்போ ஆப்ஷன் C 1, 3 and 4. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த பாலிட்டி. தேங்க்யூ.